இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க வைரல் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பண்ணியிருக்கேன். அது போக இன்னும் 2-3 மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன மீன் பார்க்கலாம் வாங்க. சங்கரா மீன். இந்த மீனை வச்சு தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். இது கண்ணாடி பாறைன்னு சொல்லி கொடுத்தாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்ணாடி பாறை மீன் மசாலா தடவி வச்சிட்டேங்க. சங்கரா மீன் குழம்பு வச்சாச்சு. கண்ணாடி பாறையோட தலை கூடி எடுத்து இதில் போட்டிருக்கேங்க. ரெண்டும் கலந்து தான் குழம்பு வச்சுருக்கேன். கூடவே ரசமும் வச்சு இறக்கியாச்சு. இப்போ நம்ம வைரல் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 10 சின்ன வெங்காயம் 5 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேங்க. கூடவே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக புளி நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் பண்ணுறேன். அடுப்பை 10 வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்ச பொருளெல்லாம் போட்டு ஒரு கலக்கலாங்க. இதுக்கு தேவையான லைட்டாக உப்பையும் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு பற்ற வச்சு நல்லா கலக்கிக்கலாங்க. வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு மீனில் நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கேங்க. புளித்தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா கிரேவி டைப் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த மீன் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறனால ஒரு மீன் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேங்க. மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மசாலாலாம் எடுத்து மேலே ஊற்றிக்கலாங்க. நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அதனால் அதெல்லாம் தூக்கி மேலே ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சுங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே அந்த மசாலாவும் போட்டுக்கலாங்க. 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் தோணுது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்க. அவ்வளோதான், வைரல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன செஞ்சோங்கிறத பார்த்துடலாம். சுட சுட சாதம், மீன் குழம்புங்க, ஒரு பீஸ் சங்கரா மீன் போட்டுக்கலாம். அப்படியே கண்ணாடி பாறையோட தலை ஒன்று வச்சுக்கலாங்க. அடுத்ததாக மசாலா பரட்டி வச்சுருந்த மீனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. அது வச்சுக்கலாம். வறுத்த மீனுக்கு தேவையான வெங்காயம், மீன் மேலே கொஞ்சம் லெமன் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் வச்சுக்கலாம். கூடவே மணக்க தக்காளி ரசம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இதாங்க. நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.